ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டை பிளவுபடுத்துவதும் இராணுவத்தை அவமதிப்பதும் தான் காங்கிரசின் அடையாளம். பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். சட்டப்பூர்வமாக திட்டம் போட்டு பாஜகவால் செய்யப்பட்ட ஊழலே தேர்தல் பத்திர நிதி சேகரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டு. அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்தது. எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக உதயநிதி மீது அதிமுக புகார் மனு. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஆஸ்திரேலியாவில் கனமழை, மோசமான வானிலையால் 100 விமானங்கள் ரத்து. சென்னை ஹைதராபாத் இடையேயான கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். விழுப்புரத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமார், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துச் செல்ல பாஜக தீட்டியிருக்கும் திட்டங்களுக்கு தடை போடும் அறிக்கையாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கை உள்ளது என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றும் பேசியவாறு வாக்கு சேகரித்தார். அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி கவுந்தம்பாடியில் திருப்பூர் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்ததாகவும், அதிமுகவை அழிக்க திமுக எடுத்த திட்டங்கள் தூள் தூளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் 1658 கோடியில் 85% பணிகள் நிறைவடைந்ததாக தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியில் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் உயர்த்தப்பட்டதாக கூறினார். ஆஸ்திரேலியாவில் பெய்த தொடர் கனமழையால் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆஸ்திரேலியாவில் புயலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மேலும் மோசமான வானிலை காரணமாக சிட்னி விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல் ரெட்பர்ன் ரயில் நிலையத்தில் பல்வேறு உபகரணங்கள் சேதமடைந்தன. அங்கு ரயில் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் ரயில் மற்றும் விமான பயணிகள் குறித்த நேரத்துக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்தனர். IPL தொடரில் சென்னை ஹைதராபாத் இடையேயான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதியது. போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் குவித்தது. பின்னர் 166 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 18வது ஓவரில் 166 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வரும் 12ஆம் தேதி கோவை வரவுள்ளனர் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் சார்பில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க 12ஆம் தேதி காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வருகை தர உள்ளனர். இதற்காக L&D புறவழிச்சாலை செட்டிப்பாளையம் அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள்
பணிகளை அமைச்சர் சு முத்துசாமி ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந. கார்த்திக், தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் விஜய் கோகுல் சாதிக், கனகராஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி அமைவதற்கு மிக முக்கியமான தலைவர்களே முக்கியமாக இருந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தொடர்ந்து அனைத்து இடங்களுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கும் சேர்த்து கோவை எல்என்டி பைபாஸில் செட்டிபாளையம் என்ற இடத்துல ஒரு 150 ஏக்கர் பரப்பளவில் கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேருக்கு மேலே வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பல இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட அளவு வருவார்கள் என்று கருதி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதை போல 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் வந்த காரணத்தால் சில பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. எனவே இப்பொழுது தலைவர் அவர்களும் வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வருகிறார்கள். எனவே இதை மிகுந்த முன்னேற்பாட்டோடு நாங்கள் நடத்துவதற்கு கடலூர் நாடாளுமன்ற இந்திய கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தை விருத்தாச்சலத்தில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் திறந்து வைத்தார். இந்திய கூட்டணி கட்சி சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரில் வடக்கு கோட்டை வீதியில் தேர்தல் பணிகளுக்காக இந்திய கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத், சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன், திமுக மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார், நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், திமுக நகர செயலாளர் தண்டபாணி, விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், கனக கோவிந்தசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் சேகர், மாநில செயற்குழு உறுப்பினர் பட்டி ஞானசேகர், மனிதநேய மக்கள் கட்சியின் நகர தலைவர் அன்வர் பாஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுக்காவது குழந்தைதான் பிறக்கவில்லை, உங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்றும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருப்பது கள்ளக்காதல் என்றும் மன்னார்குடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பெரியார் சிலை அருகில் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது மன்னார்குடி திமுகவினர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மலர் மாலை அணிவித்து வீரவாள் பரிசளித்தனர். அப்போது பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டில் கேஸ் சிலிண்டரின் விலை ரூபாய் 450 இருந்தது. தற்போது கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 1200 ரூபாயாக உயர்த்தியது மத்திய அரசின் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று தெரிவித்துள்ளார். மேலும், எங்களுக்காவது குழந்தைதான் பிறக்கவில்லை, உங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என்றும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருப்பது கள்ளக்காதல் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் ஓட்டுக்களை பெறவே பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்துள்ளது என்று மதுரை பெத்தானியபுரத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் அதிமுக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது, நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கொச்சை வார்த்தைகளால் தவறாக பேசவில்லை என்பது ஊடகங்களுக்கு தெரியும் என்றும், என்னைத்தான் தெர்மோகோல் விஞ்ஞானி என சமூக வலைதளங்கள் கூறின என்றும், அம்மா ஜெயலலிதா பற்றியும் அண்ணா பற்றியும் அண்ணாமலைதான் தவறாக பேசினார் என்றும் தெரிவித்தார். மேலும் 17 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி புரிந்த பாஜக இரு அவைகளை கூட்டி கச்சத்தீவை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்காமல் மீனவர்களின் ஓட்டு வங்கியை குறிவைத்தே தற்போது தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை பற்றி பேசி வருகிறது என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அம்மா இருந்திருந்தால் பணிச்சுமை தெரிந்திருக்காது என கண்ணீர் மல்கிய ஜோதிமணிக்கு பொதுமக்கள் ஆறுதல் கூறினர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தனக்கு சொந்த ஊரான பெரிய திருமங்கலம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திறந்த வேனில் நின்று அப்பகுதி மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் அம்மா இருந்திருந்தால் பணி சுமை தெரிந்திருக்காது என பேசிய போது கண்ணீர் விட்டு அழுதார். தொடர்ந்து அழுது கொண்டே பேசிய ஜோதிமணி, நீங்கள் தான் எனக்கு குடும்பம் போல் இருந்தீர்கள், அதனால் எல்லாருக்கும் நன்றி என கூறி பிரச்சாரத்தை தொடராமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு கண்ணீருடன் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி சென்றார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு ஆறுதல் கூறினர். நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதிமுக நட்சத்திர பேச்சாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடிகை ஜெயதேவி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் ஜெயதேவி அதிமுகவிலிருந்து அவர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது என்னை நட்சத்திர பேச்சாளராக நியமித்தது அம்மா ஜெயலலிதா தான் என்றும் அதிமுக தற்போது பழைய நிர்வாகிகளை விட்டுவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவியை கொடுக்கிறது என்றும் பேச்சாளர்களுக்கு அதிமுகவில் தற்போது மரியாதை இல்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கவே முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் யார் என் பேச்சிற்கு மரியாதை கொடுத்து என்னை அழைக்கிறார்களோ அந்த கட்சிகள் இணைவேன் எனவும் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளேன் எனவும் நடிகை ஜெயதேவி தெரிவித்துள்ளார். இருக்கிறதுக்கு எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு தலைமையில். ஆனால் என்னென்னா கட்சியில் பழைய ஆட்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. புதுசாக எங்கேயோ இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உடனே சேரும்போதே பெரிய பெரிய மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இப்போ சிம்லா முத்துச்சலன் ஒரு சகோதரி, அவங்க திமுகலேருந்து வந்தாங்க. வந்த உடனே நேர எம்பி சீட் கொடுத்தாங்க திருநெல்வேலியில். தலைமை அப்படி பழைய ஆளுகளை விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, கொடி ஏற்றினவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, நாங்களாம் எவ்வளோ அடிவதை வாங்கியிருக்கோம். சுலோச்சனா அம்மா கூட நான் வேலூர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் கட்சிக்காக கஷ்டப்பட்டேன். ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பு கேட்டால் இபிஎஸ் ஐயா என்ன சொல்கிறாங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், பார்ப்போம் 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 அப்படியே சொல்கிறாரு. நேராக அவர்கிட்டே போய் கையில் கொடுத்தா கூட வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி புதுசாக கட்சிக்கு வர்றவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. பேச்சாளர்கள் மதிப்பே கிடையாது. அம்மா இருக்கும்போது பேச்சாளர்கள் ரெண்டு ஆர்டிஸ்ட்டு, ரெண்டு நடிகர்களை சேர்த்து ஒரு கார் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போங்க, ஆடு மாடை போச்சுல்ற மாதிரி விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க. நீங்கள் பாட்டுக்கு போங்க, அவங்களா கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா இருங்க, உங்கள் இஷ்டம். அப்படிலாம் எங்களை ரொம்ப மனசு புண்படுற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அம்மா இருக்கும்போது அப்படி கிடையாது. அம்மா இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு எங்களை வர சொல்லி, புரட்சி தலைவர் அவர்கள் சினிமா துறையில் இருந்தவர், அம்மாவும் சினிமா துறையில் இருந்தவங்க, நிறைய படங்களில் 2 பேர் நடித்தவங்க. அதனால எங்கள் நடிகர்களை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க வெளியில் நிற்க வைக்கிறாங்க, வெயிலில் நிற்க வைக்கிறாங்க. பொதுக்குழுக்கு கூட எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கூட நட்சத்திர பேச்சாளர்களாக பொதுக்குழுக்கு கொடுக்கல. நியூஸ் ஜேக்கு பேச போனால் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நடிகர்களை கேட்டாக்கா செய்தி தொடர்பாளர் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. 20-28 வருஷமாக நாங்கள் பேச்சாளராக இருக்கோம். அரசியல் தெரியாமையா மேடையில் நாங்கள் பேசுகிறோம்? எங்களுக்கு பேச தெரியாதா? திண்டுக்கல்லில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளர் திலகபாமா விவசாயிகளுடன் சேர்ந்து கிராமிய பாடல் பாடி நடவு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா பொதுமக்கள் மத்தியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜாக்காப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க செல்லும் போது தம்பக்குளத்துப்பட்டி பகுதியில் சாலையின் ஓரத்தில் உள்ள விவசாய தோட்டத்தில் பெண்கள் நாற்று நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சென்ற வேட்பாளர் திலகபாமா அவர்களுடன் இணைந்து நாற்று நடவு செய்து கிராமிய பாடல் பாடி அவர்களிடம் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். விவசாயிகளின் விளைபொருட்களை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அரசு தரப்பில் அமைத்து தருவேன் என்று ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் முகமது முபாரக் உறுதியளித்தார்.
நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் வேட்பாளருமான முகமது முபாரக் ஒட்டன்சத்திரம், மஞ்சநாயக்கம்பட்டி, போடுவார்பட்டி, கள்ளிமந்தயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகமே தண்ணீரில் தத்தளித்து வரும் நிலையில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, ஆனால் டாஸ்மாகில் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் விளையக்கூடிய விளைபொருட்களை பாதுகாப்பதற்கு சரியான குளிர்சாதன கிடங்கு இல்லை என்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றவுடன் ஒட்டன்சத்திரம் பகுதியில் குளிர்சாதன கிடங்கு அமைத்து தருவேன் என வாக்குறுதி அளித்தார். பொதுமக்களிடம் வேட்பாளர் முகமது முபாரக் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சித்தூரில் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்திற்கு ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து வேப்பூர் பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சித்தூர் கிராமத்தில் முன்னாள் ஒன்றிய தலைவர், மாவட்ட பிரதிநிதி புலிக்குத்தி மணிமாறன் தலைமையில் கிராம பொதுமக்களுடன் வேட்பாளர் சிவக்கொழுந்துக்கு பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் அதிமுக ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, தேமுதிக ஒன்றிய செயலாளர் சேகர், கிளை நிர்வாகிகள் ராஜா, சக்திவேல் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவிலம்பாக்கத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. சென்னை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து தோமையர் மலை ஒன்றியம் வெங்கடேசன் தலைமையில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் கோவிலம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் ரங்கநாதன் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். அப்போது அரவிந்த் ரமேஷ் பேசுகையில், கோவிலம்பாக்கம் பகுதியில் சரிவர இல்லாமல் இருந்த சாலைகள் திமுக ஆட்சிக்கு பின் சரிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், மழை நேரங்களில் தண்ணீர் தேங்காதவாறு மழை நீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். இதில் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். வேப்பூர் அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,06,500 ரூபாயை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் சோதனை சாவடி அருகில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 1,06,500 ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து வடபாதி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரிடமிருந்து 1,06,500 ரூபாயை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். கோவையில் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் துணிகளுக்கு இஸ்திரி போட்டு வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளரான சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புளியகுளம் பகுதியில் வாக்கு சேகரித்த கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் அம்மன் அர்ச்சுனன் சாலையோர இஸ்திரி கடையில் துணிகளுக்கு இஸ்திரி போட்டு அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு வாக்கு சேகரித்தார். கச்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் தான் இலங்கைக்கு கொடுத்தது என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு வேலூரில் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சண்முகம் மற்றும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் நடிகை குஷ்பு ஆகியோர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கச்சத்தீவை குறித்து திமுக பேசுகிறது, ஆனால் அதனை காங்கிரசும் திமுக கூட்டணியும் தான் இலங்கைக்கு கொடுத்தது எனவும், நீட் தேர்வை ரத்து செய்ய போவதாக காங்கிரஸ் கூறுவது எல்லாம் நடக்காது எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ பலர் கேட்டதுக்கு வந்து ரெஸ்டிங் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணாமலைக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆர்டிஐ பதில் கொடுத்தாங்க. இது இந்த நேரத்தில் வந்து அவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நடிகை கௌதமி சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் நம்ம மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு
ஒரு விஷயம்னாலும் இத்தனை வருடங்களாக யாருமே பேசலைன்னா அதை அப்படியே அமுக்கி வச்சுட்டு பேசாம போக முடியாது. சில விஷயங்கள் பேச வேண்டிய நேரத்துல பேசதான் ஆகணும். அது தேர்தல் நேரம் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. நாங்க வந்து எத்தனை வருடங்களாக மடிப்பாக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கத்தில் 187வது வட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கழகத்தோடைய கட்டி காத்த டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசிரியருடைய கழகத்தோடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் ஜெயவர்தன் எம்பிபிஎஸ் எம்பி அவர்கள் கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவித்து அவருக்காக ஒவ்வொரு வீதியாக சென்று 187 வட்டத்தில் மடிப்பாக்கத்தில் சென்றமிடமெல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு நடைபெறுகின்றது. காரணம், அவர் எம்பியாக இருந்த காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மடிப்பாக்கத்துடைய ஏரியை அகலப்படுத்தி தூர்வாரி அதை கானா விளக்கில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கானாவிளக்கு அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஷஜீவனா மற்றும் மனுநீதி அறக்கட்டளை தலைவர் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியினை பேராசிரியர்கள், கல்லூரி மாணவிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் எடுத்துக்கொண்டனர். இதில் மகளிர் திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர் ராஜ், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அலுவலர் நல்லத்தம்பி மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாபநாசம் அருகே உள்ள ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் மகிஷாசூரவர்த்தினி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வங்காரம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர மகா காளியம்மன் மகிஷாசூரவர்த்தினி மற்றும் பரிவார தெய்வங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்றது. பின்னர் கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிளவுபடுத்துவதும் ராணுவத்தை அவமதிப்பதும் தான் காங்கிரசின் அடையாளம், பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். சட்டப்பூர்வமாக திட்டம் போட்டு பாஜகவால் செய்யப்பட்ட ஊழலே தேர்தல் பத்திர நிதி சேகரிப்பு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டு. அதிமுகவை வீழ்த்த திமுக பல்வேறு அவதாரங்களை எடுத்தது, எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக உதயநிதி மீது அதிமுக புகார் மனு. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஆஸ்திரேலியாவில் கனமழை, மோசமான வானிலையால் 100 விமானங்கள் ரத்து. சென்னை ஹைதராபாத் இடையேயான கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.